டிவிகே தலைவர் விஜய் அவர்களை ஒருத்தர் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் பேர் வந்து பீச்சாங்கை கார்த்தியான். பேரே பாருங்கள், என்ன ஒரு இனிமையான ஒரு நேமு. அவர் யாருன்னே வந்து தெரியல, ஆனாலும் வந்து ஏதோ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. சில விஷயம் டிவிகே தாண்டி விஜய் சாரோட ஃபேன்ஸு எல்லாரையும் வந்து டென்ஷன் பண்ணுற அளவுக்கு, ஏன் அஜித் சார் ஃபேன்ஸை கூட வந்து டென்ஷன் பண்ணுற அளவுக்கு சில விஷயம்லாம் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசுனாரு, ஏன் பேசுகிறாரு இவரெல்லாம் வந்து அப்படிங்கிற மேட்டரை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இவர் ஏன் பேசுகிறார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ ரீசெண்டாக ஏன் பேசுகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, இவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது ஃபுல் டைமாக பார்ட் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி நாட்டில் இஎம்ஐ பிரச்சனை அப்படிங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை, பல விதமான சண்டை இதெல்லாம் வந்து போயின்னு இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஜயை வந்து திட்டி ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 5000 10,000 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டுட்டு சில பேர் பண்ணுறாங்களா என்ன அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இப்படிலாம் பேச முடியும். ஏன்னா பாருங்களேன், ஒரு சினிமாவில் சத்யராஜ் சார் பேசுகிறார் விஜய் சார் அப்படின்னா ஏற்றுக்கலாங்க, அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் சொன்னாலும் ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு திராவிட சித்தாந்தம் பெரியார் அப்படின்னு வரார். ஓகே, ஒரு நெப்போலியன் சார் சொன்னார்னா கூட ஒரு சீனியரை ஏற்றுக்கலாம், ஒரு மினிஸ்டராக இருந்தவர், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் நான் தான் பெரிய ஒரு புளுத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் பேசுகிறது அப்படிங்கிறது சத்தியமாக ஏற்புடையதாகவே இல்லை. அந்த சேரு, அந்த சோஃபாவில் உட்காந்து அந்த பேசுகிற விதம் இருக்கே அப்பா, ரங்கராஜ் பாண்டே கூட அப்படிலாம் பேச மாட்டாருங்க. இவர் பேசுகிறது என்னென்னா, விஜய்க்கு வந்து சினிமாலே வந்து ஒரு நடிகர் இல்லையா, அதனால் இவரெல்லாம் வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது என்னென்னா, வருஷம் ஒரு கிறுக்கு அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்கங்க. வருஷம் இல்லை, மாதம். ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா உமாபதின்னு ஒருத்தர் வந்தார். வந்து இந்த இந்த பாலா, நம்ம கேபிஒய் பாலா, அவரை பற்றி தப்பாக வந்து பேசி ஒரு விஷயம் போனார். போன செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக அவர் ஃபில் பண்ணார் இந்த இடத்த. அது அப்படியே இப்போ என்ன நடக்குது அந்த மேட்ரு அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. பட் இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சிலர், நம்ம இந்த பீச்சாங்கை கார்த்திங்கிற ஒரு மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பேசி அந்த மாதிரி விஜய் சாரை அட்டாக் பண்ணி இது மாதிரி, இது வந்து அக்டோபர் மாதம். அடுத்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அடுத்து என்னென்ன 730s வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அது மாதிரி வந்து 730 வேணாம், அது ஒரு நல்ல நம்பர் தான், அது கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து அதை விட வந்து கெட்ட நேரம், அது கூட ஒரு சில சம்டைம்ஸ் 7:30 கூட வந்து நல்ல நேரம்லாம் கொடுக்கும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து பேசினாலே வாய் திறந்தா கெட்டது தான், அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மழைக்காலத்தில் வந்து கொசு, ஈசல்லாம் வந்து இந்த தும்பி இதெல்லாம் வந்து வரா மாதிரி இந்த மாதிரி ஒரு சீசனில் இந்த மாதிரி ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அதுதான், இந்த மாதிரி விஜய் சார் வந்து சினிமாலே வந்து என்னங்க பண்ணிட்டாரு, தொடர்ந்து 4 படம் ஃப்ளாப்பாங்க விஜய் சாருக்கு, தொடர்ந்து 4 படம் ஃப்ளாப்பான். ஒரு காலத்தில் வந்து ரஜினி சாரை வந்து அப்படியே வந்து கொஞ்சிக்கிட்டு அப்படியே என் தலைவன் பாரு நான் சின்ன ரஜினி அப்படிலாம் பாடினாராம். இன்றைக்கி வந்து ரஜினி சாரே வந்து அப்படியே காலை வாரி விட்றாராம் விஜய் சார். அப்படி மாதிரி ஒரு கருத்துக்களை போட்டு ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் சண்டை மூட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா அஜித் சாரை வந்து போயிடுறது, இது மாதிரி சொல்லி அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ஒரு சண்டை மூட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மேட்ரு பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு குற்றக்குழப்பி வேலை பண்ணி விஜய் சாரோட ஃபேன்ஸு தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக இது மாதிரியான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு உட்காந்து. அதாவது அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து வந்தார். இது வந்து நிறைய மேட்ரு இருந்து, நான் இந்த பீச்சாங்கை கார்த்தின்றவருக்கும் இவருக்கு மட்டும் சொல்லுங்க, பல பேருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்தாங்கன்னா நான் ஒன்று கேட்குறேன். போன தலைமுறையில் விஜய் சாரோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் அடிப்படை இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்துருக்காரு. அப்போ அவருக்கு அடுத்தபடியாக அவர் பையன் கஷ்டப்பட்டு ஏதோ உள்ளே வந்து இன்றைக்கி பெரிய பொசிஷனில் இருக்கிறார். அதில் உங்களுக்கு என்ன காண்டு நான் கேட்குறேன். எஸ்ஏசி அப்பா வந்து விஜய் சாரோட அப்பா ஏதாவது இல்லீகலான பிஸ்னஸ் பண்ணி இல்லை யாரையாவது ஏமாற்றி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரா? அவரும் ஓடினார். ஃபார் எக்ஸாம்பிள் சிரஞ்சீவி சார் வந்து ஓடினார். இன்றைக்கி அவங்க பரம்பரை, அவங்க தலைமுறையே எல்லாம் நடிகராக வந்துட்டுருக்கிறாங்க. இப்போ யாரும் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓடுறதுல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குதுன்னா அது விஜய் சாரோட அப்பா வந்து அவருக்காக இப்போ சேர்த்து வச்ச ஒரு உழைப்பு. அதை வந்து நீ கொச்சப்படுத்திக்கிட்டு, இப்போ உங்களுக்கு வந்து யாரும் நடிக்க சான்ஸ் தர மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அடுத்தவங்களை வந்து கேவலப்படுத்துறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதுக்கு வந்து அடுத்தவங்கள வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு வந்தாருன்னா என்ன மாதிரி ஆட்டம்? இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு லெவலில் ஈக்குவலில் ஒரு ரேஸில் இருக்கிறார் விஜய் சார். அது அவருடைய உழைப்பு மட்டும்தான். அவங்க அப்பா ஆரம்ப காலத்தில் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தார். ஏன் அப்படின்னு பார்த்தா
பிரசாந்த் சார் இன்றைக்கி வந்திருக்க வேண்டியதானே பெரிய லெவலில், எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ எப்படி இவர் வந்தார்? இவரோட உழைப்பு தான். இன்னமும் வந்து உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவால் வந்துட்டார் தலைவா, எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க டிவிக்கு. யார் கூட அலைன்ஸு, என்ன மாதிரி பண்ணலாம், எத்தனை தொகுதிகள் இது பண்ணலாம், நம்மள தேடி பல தேசிய கட்சிகள்லேருந்து மாநில கட்சிகள் வரலாம் அவரை தேடி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்து சில்லித்தனமாக உட்காந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு, அதுலேயும் வந்து இத்தனை படம் ஃப்ளாப்பு, அத்தனை படம் ஹிட்டு, இப்படி ஒரு கணக்கை வந்து காமிச்சிட்ருக்கிறாரு இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு. அதாவது ஜனநாயகன் வந்து என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது ஜனவரி மாதம் அந்த படம் பொங்கலுக்கு. அது வரைக்கும் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பர்பஸாக. ஸோ இப்போ ரோஸ்ட் பிரதர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க சில விஷயம்லாம் பண்ணாங்க, அவங்க வந்து டிஎம்கேல இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்னென்னா வெளியே வந்தாலே நாங்கள் வந்து நியூட்ரல், நாங்கள் வந்து இடதும் இல்லை வடதும் இல்லை அப்படின்னு வந்து வலதும் இல்லை அப்படின்னு பேசிவிட்டு நாங்கள் ஒரு நியூட்ரலுங்க, நாங்கள் ஒரு நியூட்ரல் விமர்சகருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுறது, மற்றவங்க எந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் இருக்கிறது. இதுதான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சில நியூட்ரல்ஸோட வேலையை. அதுவும் அந்த அம்மா ஆங்கரிங் பண்ண ஒரு அம்மா இருக்குது, அவங்களும் வந்து பார்த்தோம்னா சாதாரண ஆள் கிடையாது. அங்கே எரியிற நெருப்பில் அப்படியே பெட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான், காலம் பதில் சொல்லும். ஓகேவா? அதனால் தளபதி சொல்லுவார் அல்லு சில்லுன்னு. இதுதான் அல்லு சில்லு. ஆக்சுவலாக அல்லு சில்லுக்கான உதாரணம் இது தான். ஓகேவா? நீங்கள் அல்லு சில்லுனா டெஃபினிஷன் கூகுள்லாம் தேட தேவையில்ல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க, இவங்க தான் உண்மையான அல்லு சில்லு. அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து நம்மளும் பேசக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம், ஆனால் ஒரு ரிப்ளை தரணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. பீச்சாங்கை கார்த்தி அவர்களே, தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், கொஞ்சம் ஹைப்பை ஏற்றி விடுங்க, ஜனநாயகனும் ஹிட் ஆகட்டும், விஜய் சாரும் வந்து அரசியல் ஜெயிக்கிட்டோம் 2026. ஸோ அது வரைக்கும் பேசுங்க. 6 மாதம் தான் பேச முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசினாலும் பெருசாக வந்து எதுவும் ஆகிடாது, ஆட்சி மாறிடும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து மேபி இபிஎஸ் அவர்கள் வரலாம், இல்லை ஸ்டாலின் அவர்களும் கூட இது வரலாம். அப்படி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலுமே விஜய் சாரோட வெயிட் என்ன, ஒரு எதிர்கட்சியாக வந்து வந்தார்னா கூட அவருடைய வெயிட் என்னன்னு தெரிஞ்சிடும். கடைசி வரலாம் பார்த்தோம்னா அவங்க 2 பேருக்கு வேலை இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஆனாலும் விஜய் சார் ஆனாலும் அவங்க 2 பேருக்கு வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலை. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்னன்னு எனக்கு புரியல. சரி பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்டு அல்லு சில்லுகள் பற்றி நிறைய பேசுவோம் தொடர்ந்து. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.